இது சார்ந்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். ராமதாசனுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக இதன் தாக்கம் கட்சியின் மீதும் கட்சியின் செயல்பாடுகள் மீதும் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா இம்பாக்ட் என்று பாத்தீங்கன்னா நிச்சயமா கட்சியிலையும் கட்சிக்கு வெளியும் நிறைய இருக்கும்னு நான் கருதுறேன். லீகலி இது நிக்காதுன்னு கருதுறேன். என்றால் கட்சி இப்போ நிச்சயமாக அன்புமணிட்டு தான் இருக்கு. அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்போ கட்சியினுடைய அந்த பைலாஸ் பிரகாரம் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அன்புமணியினுடைய அந்த மெஜாரிட்டி தான் அந்த கட்சியில் இருக்கிறது. அப்போ அவர் கோர்ட்டுக்கு போனார்னா நிச்சயமாக அன்புமணியினுடைய அந்த அன்புமணியுடைய பிரேயர் இருக்கு இல்லையா, அதாவது நான் தான் இந்த கட்சியினுடைய தலைவர் என்ற விஷயத்தை நிச்சயமாக அது கோர்ட் ஒத்துக்கொள்ளும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அதை தாண்டி அதாவது இம்பாக்ட் என்று பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருக்கிற இம்பாக்ட் தான். அன்புமணி ஒன்று தன்னுடைய தகப்பனை கூட இப்படித்தான் நடத்துகிறார் என்ற அந்த விஷயத்தை தனக்கு வழிகாட்டி தந்த, தனக்கு எல்லாமா இருந்த, தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முழுக்க காரணமாக இருந்த நபரை கூட இப்படி செய்தார் என்ற அந்த விஷயம் நிச்சயமாக அது அவர்களுடைய வன்னிய சமூகத்துல பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக இது எலக்ட்ரல் இம்பாக்ட் பெரிதாக இருக்கும். இப்போ இருக்கின்ற அன்புமணி, அதாவது இவருக்கு எதிராக பெரியவருக்கு எதிராக செயல்படும் அன்புமணி என்றவர் நிச்சயமாக பாஜக கூட யூஸ் இல்லாத ஒரு நபராகத்தான் இருப்பார். திரு ஆர்கே, இதுல இன்னொரு சந்தேகம் என்ன வருது அப்படின்னா, இதுவரைக்கும் அன்புமணி ராமதாஸை எதிர்த்த கருத்துக்கள் எதையும் இது மாதிரியான மக்கள் கூட்டங்களிலோ அது போன்ற எதுவும் செய்ததில்லை. அதே போன்று நீதிமன்ற நாடல் அது போன்ற விஷயங்களிலும் ஈடுபட்டதில்லை. இப்படியான ஒரு அறிவிப்பு நீதிமன்றம் அல்லது தேர்தல் ஆணையத்துக்கு போய் அணுகக்கூடிய அந்த விவகாரத்தை தீவிரப்படுத்த வேண்டிய ஒரு அவசியத்தை ஏற்படுத்தியிருக்கா? நிச்சயமாக செய்திருக்கிறது. அதாவது இன்னமும் அவர் டாக்டரை பத்தி தவறாக பேச மாட்டார், இல்லை என்றால் குறையாக பேச மாட்டார். சொல்லுவார்னு பாத்தீங்கன்னா அவர் மிஸ்லீட் பண்ணாங்க, அவர் தவறா வழி நடத்துறாங்க, அவர் ஒரு பாவையாக நடந்து கொண்டிருக்கிறார், அதாவது அவருடைய வயது காரணமாக பலரும் அவர் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவர் தேர்தல் ஆணையத்துக்கும் அதே மாதிரி கோர்ட்டுக்கும் செல்வார் என்று நான் கருதுகிறேன். கோர்ட்டுக்கு சென்றாலும் தேர்தல் ஆணையத்துக்கு சென்றாலும் நமக்கு அனைவருக்கும் தெரிகிற மாதிரி அவர்கள் யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்ப தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவினுடைய ஒரு பிரான்ச் ஆபீஸா இருக்கிற நேரத்துல தாராளமாக அமித்ஷாவோடு இவர் க்ளோஸா இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லாம கட்சி முழுக்க இவருடைய கையில தேர்தல் ஆணையமும் கொடுத்து விடும் என்று நான் கருதுகிறேன். நன்றி திரு ஆர்கே, இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.